Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent. Awesome. Today, the day number 9. 30 நாள் சேலஞ்ச் பண வளம் பெருக. The Augustus Abundance. The entire ஆகஸ்ட்ல நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்கேஸ் இந்த ரெக்கார்டிங் வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதத்தில் நீங்க கேட்டுக்கிறீங்களோ அல்லது எந்த நாள்ல ஆரம்பிச்சீங்களோ அப்போதிலிருந்து 30 நாட்கள் இந்த ஒரு சேலஞ்சில் உங்களை வந்து உட்படுத்தி கொண்டு பயணிப்பதில் அகம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஹலோ தாமரை செல்வன், எப்படி இருக்கீங்க? ஹை சூப்பர், பியூட்டிஃபுல் ஆசம். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் லிசனிங் டு திஸ், இந்த எபிசோட் இன்னைக்கு தான் கேட்குறீங்க, இந்த ஒரு செஷன் வந்து ரெக்கார்டு செஷன் இன்னைக்கு தான் கேட்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதுக்கு முன்னாடி இருக்கிற 9 பகுதிகளையும் 8 பகுதிகளையும் பாருங்கள். இது 9வது பகுதி. எஸ், நம்ம அந்த ஒரு 30 days சேலஞ்சில் வந்து கிட்டத்தட்ட 1/3 பகுதி நிறைவு செய்ய போகிறோம். இதுல நிறைய அடிப்படைகளை பார்த்தோம், நிறைய என்னென்ன மாதிரியான புரிதல்கள், மனநிலை எந்த மாதிரி இருக்கணும், ரைட், இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்கணும், ஹவு டு ஓவர் கம் தட் லிமிட்டிங் பிலீவ்ஸ், மற்றது அதே போல நம்மளுடைய தினசரி பணம் சார்ந்த பழக்க வழக்கங்களை வந்து எப்படி நம்ம வந்து சரிப்படுத்திக்கிறது, நெறிப்படுத்திக்கிறது, இது மாதிரி பல தலைப்புகள்ல வந்து பார்த்தோம். நேற்றும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்புல பார்த்தோம். எஸ், இன்று நம்ம பார்க்க போறது இன்னும் ஒரு அதை எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று தான். எஸ், ஸோ என்ன அப்படின்னா, பணம் அது சார்ந்த அதை சம்பாதிப்பதற்கு பல வழிகள் உண்டு, எல்லாருக்கும் தெரியும். எஸ், முக்கியமாக இந்த 4 வழிகளில் பெரும்பாலானவர்கள் பயணித்து கொண்டிருப்பார்கள். நம்மள நிறைய பேருக்கு முதலில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்ன? ஸோ நம்மளுடைய அந்த பாரம்பரிய முறையிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தலைமுறை இல்லாவிட்டாலும் கூட அதற்கு முந்தைய அதற்கு முந்தைய தலைமுறை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் அந்த விவசாயம் சார்ந்த ஒரு பின்னணியில் வந்திருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அல்லது அந்தந்த ஊர்களில் இங்கு இருக்கின்ற சூழல்களை பொறுத்து பல உழைப்பாளிகள் வெவ்வேறு வகைகளில் அவர்களுடைய வெவ்வேறு தொழில்களில் வந்து பங்கேற்று வந்ததாக இருந்திருக்கும். இப்ப என்ன அப்படின்னா, ராபர்ட் கியோசாகி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரைஸ் த ரிச் டேட் புவர் டேட் எழுதிய அந்த ஒரு மனிதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல வந்து ஒரு 4 வழிகளை வந்து சொல்றாரு. பெரும்பாலானவர்கள் எடுக்கின்ற ஒரு இது என்ன அப்படின்னு பார்க்கோம் அப்படின்னா, முதல் வழி இந்த மாதிரியான ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, பெரும்பாலான மனிதர்கள் என்ன அப்படின்னா, சொல்லப்பட்டதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ், நல்ல கஷ்டப்பட்டு படிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை கண்டுபிடிச்சுக்கோ, அல்லது அதில் போயிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை கஷ்டப்பட்டு செலவு பண்ணி அல்லது இஷ்டப்பட்டதுல வந்து செலவு பண்ணி, ஆனா அதிகமாக கீப் ஆன் பேயிங் த பில்ஸ், டாக்ஸஸ், மற்றது எல்லாமே பண்ணிட்டு அப்புறமா ஒரு முதல் சில தேதிகளில் பெரும் பணக்காரர்களாகவும் அடுத்த 5ஆம் தேதியிலிருந்தே கூட வந்து திண்டாட்டம் என்று சொல்வார்கள். முதல் சில நாட்களில் கொண்டாட்டம், அதற்கு பிறகு திண்டாட்டம் என்று அந்த மாதிரியான I'm not saying that everybody is going through that. ஆனா அதுல என்னென்ன இருக்கு, அதுல வந்து என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம், என்னென்ன சவால்கள் இருக்கு அப்படிங்கறதையும் வந்து பார்க்கலாம். எஸ், இது வந்து உங்களுக்கே அதுக்கான கேள்விகள் வந்து விட்டுறேன். முதல்ல வந்து மற்ற வழிகளையும் வந்து சொல்றேன். இது வந்து ரைட், மொத்தம் வந்து ஒரு 4 quadrant நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஜேர்னல் எடுத்துட்டு, எஸ், ஐ எம் ஷூர் each of you are following the journal since the day one. If not, please follow. நீங்க வந்து ஒரு ஜேர்னல் ஒன்று எடுத்துட்டு இதை வந்து ஒவ்வொரு நாளும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி இன்னைக்கு நீங்க குறிப்பெடுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்களே இதுல வந்து லைவா வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஈவன் தோ யூஆர் நாட் இதுல வந்து இப்பதான் வந்து ரெக்கார்டிங் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, இது வந்து நேரடியாக பங்கேற்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு வந்து எழுதலாம். எஸ், ஒரு பேனை எடுத்துட்டு வாங்க, நான் ஒரு few seconds கொடுக்குறேன். எஸ், எடுத்துட்டு வந்து நீங்க வந்து அதை வந்து எடுக்கலாம். இதுல அதற்கு முன்னாடி நீங்க தயாராகிறதுக்கு முன்னாடி வந்து சில இது என்ன சொல்லணும் அப்படின்னா, முதலில் எந்த மாதிரி நம்மளுடைய சமூக கட்டமைப்பு இருக்கிறது. பெரும்பாலான சமயம் இந்த பொருளாதாரத்தில் நம்ம
ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு பெரும்பாலும் வந்து அந்த சர்வைவல் மைண்ட் செட்ல நிறைய பேர் வந்து இருக்கின்ற வாய்ப்பு நிறைய இருக்கு. எஸ், இது எல்லாமே நான் சொன்னது போல அந்த நம்மளுடைய மைண்ட் செட் தான் மணி செட். எஸ், அப்ப நம்ம மணி செட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய மைண்ட் செட்டை வேற எந்தெந்த வகையில வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம். ஒரு பட்டுக்கோட்டையாருடைய அந்த பாடல் தான் எனக்கு அடிக்கடி நினைவு வரும். எஸ், ஹலோ பால், ஹை ஃபை, ஹவ் ஆர் யூ, சூப்பர், சோ குட் டு ஹேவ் யூ. அவர் என்னன்னா பட்டுக்கோட்டையார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தினம் கஞ்சி கஞ்சி என்றால் மட்டுமே பானை நிறையாது. ரைட், சிந்தித்து முன்னேற வேண்டும். நான் இதற்கு முன்னாடி கூட பார்த்தோம், எண்ணம் வேறு சிந்தனை வேறு என்கின்ற வகையில் பார்த்தோம். எஸ், ஏற்கனவே பதிந்ததெல்லாம் அப்படியே வந்து நம்ம ஒரு மறுபடியும் அந்த பதிந்தது மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வருகிறது மட்டுமே எண்ணம் கிடையாது. அதே போல இன்னொருவருடைய எண்ணங்களில் உதித்ததை அதை அப்படியே செய்வது மட்டுமே கூட எண்ணம் கிடையாது. எஸ், நம்மளுடைய எல்லாவற்றையும் பரிசீலித்து நீங்கள் உங்களுடைய தனித்துவமாக, நம்ம சொன்னோம் இல்லையா, 2 சொற்களை வந்து இதற்கு முந்தைய பகுதியில கூட சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, பி யுனிக் ஸ்டில் பீயிங் யுனைடெட். அப்ப வந்து தனித்துவமாகவும் இருங்கள், அதே சமயம் இணைந்து அந்த கம்ப்ளீட் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் வந்து உணர்ந்து அதை வந்து நம்மளுடைய அடுத்த நிலைக்கு வந்து எப்படி எடுத்து செல்ல முடியும் என்று பார்ப்பது. எஸ், அப்படி பார்க்கும் பொழுது இப்போ எல்லோரும் போட்ட பாதையில் அப்படியே போறது அப்படிங்கிறது தான் வந்து ஐம் நாட் எகெயின் அண்டர்மைனிங் இந்த மாதிரி எம்ப்ளாயி இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல வரல. அது ஒரு தொடக்கமாக இருக்கலாம். அந்த ஒரு புள்ளியில் நீங்கள் நம்ம ரிச் டாட் புவர் டாட் இதுல வந்து அந்த ராபர்ட் சொல்றது வந்து இதுதான். ஹலோ பரிமலா தேவி, வணக்கம், வாங்க, எப்படி இருக்கீங்க? ஆசம், சூப்பர். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறோம், அப்புறம் ஒரு செல்ஃப் கன்சல்டண்டா இருக்கிறது. ரைட், ஒருத்தர் வந்து தன்னுடைய ஒரு டாக்டர் இருக்காங்க, இல்ல வந்து ஒரு ஏதாவது ஒரு துறையில் வந்து ஒரு லாயரா இருக்காங்க, அல்லது வெவ்வேறு துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவம் பெற்று அந்த இதுல வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு அதுல இருப்பது. எஸ், அது என்ன மாதிரியான வழிகளாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கு இப்போ ஹேண்டிமேன் மாதிரி வீட்டு வேலைகள் செய்யறதுக்காகலாம் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் இல்லை மற்ற சில வேலைகள் அந்த மாதிரி. இப்போ அதுல வந்து ஒரு நிபுணத்துவம் இருக்கும், அது என்ன அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். அது மூலமா தன்னுடைய நேரத்தை கொடுத்து அதன் மூலமா வருவது. எம்ப்ளாயியும் கூட அப்படிதான். ரைட், தன்னுடைய நேரத்தை ஒரு 9 to 5 ஜாபா இருக்கலாம், இல்ல வேற ஷிஃப்ட்ல இருக்கலாம், இந்த மாதிரி. அப்புறம் அதுல வந்து உங்களுடைய நேரத்தை ட்ரேடு செய்வது. எஸ், உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய மூளையையும் அல்லது அந்த நேரத்துல வந்து இருக்கின்ற வேலையை வந்து செய்வது. ஸோ அப்ப ஜாப்னு ஒன்று இருக்கு, கரியர்னு இருக்கு. ரைட், ஸோ ஜாப்ங்கிறது எனிபடி வித் லிமிடெட் ஆர் வித் தட் ஸ்பெசிபிக் ஸ்கில் செட்டை கத்துக்கிட்டு அதுல இருந்து செய்யறதுன்றது ஒண்ணு. கரியர்ன்றது அதுல வந்து உங்களுக்கான ஒரு பாத்வே இருக்கும். அதுல வந்து அடுத்து என்ன, அப்புறம் அடுத்த நிலைக்கு வந்து நம்ம வந்து எப்படி போறது இப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ அப்புறம் அதுல இருந்து இண்டிபெண்டன்ட் கன்சல்டன்ட், அப்போயும் வந்து உங்களுடைய டைமை தான் ட்ரேட் பண்றீங்க. அப்புறம் அந்த நேரத்து மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய உழைப்பு போட முடியாத ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுங்க. நீங்க ஒரு விடுப்பு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்க அப்போ வந்து இது உங்களுக்கு அந்த நேரத்துல அதற்கான பணம் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ரைட்டா? ஸோ அதே போல நீங்க வெவ்வேறு வகைகளில் அப்போ நீங்க உங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றது எல்லாமே வந்து உங்களை சார்ந்ததாக இருக்கின்ற ஒன்றாகவும் இருக்கும். ரைட், இன்னொன்று இந்த எம்ப்ளாயியா இருக்கும் போதும் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நீங்கள் இன்னொரு கனவுக்காக, இன்னொருவருடைய கனவுக்காக, இன்னொரு ஒரு நிறுவனத்தோட உங்களை வந்து ஒப்பு வைத்து அதற்காக வந்து வேலை செய்யறது அது தவறு என்று சொல்ல மாட்டேன். என்ன மாதிரினா, இப்ப நம்மளுடைய கனவோடு அந்த கனவோடு அலைனாகி இருக்கின்ற மாதிரியான சரியான நிறுவனங்கள், சரியான தலைமைத்துவம் உடையவர்கள், அல்லது சரியான அந்த ஒரு விஷனரியா இருக்கின்ற ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பயணிக்கும் பொழுது, அதுல வந்து வளரும் பொழுது அது வந்து ஒரு உயரிய ஒரு நிலையை வந்து எடுத்து செல்லும். இதுல எதுவுமே சரி தவறு என்பதை தாண்டி. எஸ், ஹலோ சம்பத்குமார், வணக்கம். நீங்கள் நேரலையில எப்படி கலந்துக்கிறதுன்னு கேட்டீங்க, இன்னைக்கு வந்துட்டீங்க. எஸ், ஃபீல் ஃப்ரீ டு போஸ்ட் யுவர் கொஸ்டின்ஸ் ஹியர். ரைட், என்ன கேள்விகள் வேணாலும் வந்து போடலாம். நீங்கள் தொடர்ந்து கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல மற்றவர்களும் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பர். ஸோ அப்போ அதுல என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரும் வரும் பொழுது இந்த ஒரு நமக்கான ஒரு பர்பஸ் இருக்கு.
எஸ், அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சதுல இருந்து நான் ஒரு இது சொல்றது உண்டு, இங்கேயும் மறுபடியும் சொல்றேன். ஒவ்வொரு மனிதருக்கும் மொத்தம் 2 பிறப்புகள் 3 இறப்புகள் உண்டு. முதல் பிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு இந்த ஒரு உடல் வழியா தாய் தந்தையருடைய அந்த பேரன்பில் முளைத்த விதையிலிருந்து நம்ம வந்து ஒரு குழந்தையாக வெளில வர்றது, அப்போ அது பிறந்த நாள் அப்படின்னு சொல்றோம். மற்றது இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ சரி, ஆள் வளர்றோம், அறிவையும் வளர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன பர்பஸ் அப்படின்னே தெரியாம நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு லெகசியோடைய அந்த விதையை வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லலாம் அப்படின்னா அது வந்து ஒரு 2வது பிறப்பு சொல்லலாம். அப்ப அதற்கு முன்பு அதற்கு பின்பு அப்படின்ற வகையில் இங்க நிறைய பர்பஸ் டிஸ்கவரிலாம் நிறைய வந்து செஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது சார்ந்தும் வந்து சில லைவ் செஷன்ஸ்லாம் கூட இருக்கு, நீங்க போய் கேட்கலாம். அப்படி இல்லைனாலும் நான் அந்த நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் குரூப்லயும் கூட நீங்கள் நின்று கொள்ளலாம். ஹலோ ஷர்மி, எப்படி இருக்கீங்க? ஹைஃபை, ரொம்ப மகிழ்ச்சி, ஆசம். எஸ், அப்போ நம்ம முதல் 2 பிறப்பு ஆயிடுச்சா? ஒரு மனிதருக்கும் 3 இறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், ரைட்? முதல் இறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் சொல்றத வந்து நல்லா கொஞ்சம் கவனமா வந்து கேளுங்க எல்லாரும். முதல் இறப்பு அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அமேசிங்கான கிரியேட்டிவிட்டி இருக்கு. நமக்கான ஒரு இந்த இன்டெலிஜென்ஸ், இந்த இமேஜினேஷன், இந்த கியூரியாசிட்டி, இந்த எதையும் வந்து சாதிக்கின்ற எதையும் வந்து அந்த லேர்னபிலிட்டி, கோச்சபிலிட்டி, அப்போ ஒரு விஷயத்தை வந்து இன்னும் ஒரு பெரிதாக வந்து அதை வழிநடத்துகின்ற தன்மை, என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அதை சால்வ் பண்ற அந்த ஒரு தன்மை, அதே போல மன்னிக்கின்ற தன்மை, இது எல்லாமே யார்கிட்ட இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? குழந்தைகிட்ட இயல்பா இருக்கும். எஸ், அந்த குழந்தை மனம் இருக்குல்ல, குழந்தை தன்மை, அந்த குழந்தையாக இருக்கின்ற போது இருந்த அந்த அந்த முழுமை தன்மை, அப்போ அது எல்லாமே ஒவ்வொரு குழந்தை கீழே விழுந்தாலும் வந்து எழுந்திருச்சு கைத்தட்டும், ரைட்? அப்ப உடனே விழும் பொழுதெல்லாம் எழுகின்ற அந்த ஒரு தன்மை, எல்லாத்தையும் வந்து அன்பு காட்டுகின்ற தன்மை, எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாரையும் வந்து மன்னிக்கின்ற, இது எல்லாமே வந்து இயல்பாகவே இருக்கும். அப்போ இந்த தன்மை எல்லாமே எப்போ ஒரு மனிதர் வந்து எய்தர் டியூ டு தட் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ அல்லது இன்டர்னல் சேலஞ்சஸ்னாலேயோ அவர்கள் வந்து விடும் பொழுது என்ன ஆகுது, ரைட்? நான் சொல்றது இன்டர்னல் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி பயம், மற்ற உணர்ச்சி நிலைகள், ரைட்? கீழ்நிலை உணர்ச்சிகள், மேல்நிலை உணர்வுகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த கீழ்நிலை உணர்ச்சிகள் மூலமாக ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு கோபம் அல்லது ஒரு ஈகோ, ஸோ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒருவரை மட்டுப்படுத்துகின்ற தன்மையாக போயிடும். அப்ப என்ன ஆகுதுன்னா இது முதல் அது இது எல்லாமே வந்து மறுபடியும் பிறக்க வைக்க முடியும். அந்த எதை எல்லாம் வந்து இழந்தோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை மறுபடியும் we can really always bring it back. பட் அந்த மாதிரி கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிரியேட்டிவா யோசிக்கல, ஒரு விஷயத்த வந்து சரி எது ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து இறங்கி அதை வந்து சால்வ் பண்ற ஒரு இதுவாகட்டும், அல்லது மன்னிக்கின்ற தன்மையாகட்டும், மன்னிப்பு கூறுகின்ற தன்மையாகவும் இருக்கட்டும், அதே சமயம் எல்லாவற்றையும் ஒரு சினர்ஜியாக பார்க்கின்ற தன்மையாகட்டும், நான் சொன்ன மாதிரி தனித்துவத்தை அடையாளப்படுத்தி அதை வந்து கண்டுபிடிக்கிறதாகட்டும். குழந்தைங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சாங்க, எப்படி வேணாலும் அடைஞ்சிருவாங்க. எஸ், ஹைஃபை ஃப்ரெண்ட்ஸ், யார் நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா அக்ரி அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், அப்போ வந்து ஒரு விடாமுயற்சி இருக்கும், விடாப்பிடியாக அதை வந்து எடுத்துட்டு போறது, இது எல்லாமே வந்து இயல்பாக இருக்கிறது. இது எல்லாம் எப்போ இன்னொருவருக்காகவோ அல்லது மாற்று ஒரு கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட்லயோ ஏதோ இதெல்லாம் நீங்க விடும் பொழுது என்ன ஆகுது, தனக்கான ஒரு ஐடென்டிட்டி, நான் சொல்றது வந்து எல்லாருக்குமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு தனித்துவம் என்கின்ற ஒரு அடையாளம், ரைட்? அப்போ இதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணோம் மனிதர்கள். அப்போ அங்கே முதல் இறப்பு ஆரம்பித்து விட்டது. அது போயிடுச்சு ஆக்சுவலா, பட் இட் இஸ் ரெக்கவரபிள். மறுபடியும் வந்து அதை வந்து சரி பண்ணி கொண்டு வர முடியும். எஸ், நீங்க இப்போ இதை கேட்டுட்டு இருக்கீங்கனாலும் கூட இது கூட வந்து ஒரு பிரபஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளை கேட்க வைக்குது அப்படிங்கறதுக்காக கூட வந்து இருக்கலாம். எஸ், ஸோ அப்போ வந்து முதல் இறப்பு இல்லாமல் பண்ணலாம், அல்லது அதை தவிர்த்து விட்டு நம்ம மறுபடியும் வந்து நம்ம வந்து மேல் உருவாக்கம் செய்து மறுபடியும் வந்து நம்மளுடைய புதுப்பித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் வந்து ஒண்ணு. இரண்டாவது அப்படின்றப்போ இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிறது இல்லையா,
அப்போ வந்து அந்த இரண்டாவது இறப்பு அப்படின்னு சொல்லலாம். எஸ், அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்போ எவ்ரிதிங் இஸ் டெம்பரரிங்கிற மாதிரி நம்ம டெம்பரரியா அந்த 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 மொமெண்ட்ல அந்த உயிர் இல்லை அப்படின்னா இதுக்கு வேற ஒரு பேர் வச்சிடறோம், ரைட்? அதுக்கோட ஒரிஜினல் பேருக்கான ஐடென்டிட்டி இல்லை. அப்புறம் அது எந்த ஒரு மெமரியையும் சேர்த்து எடுத்துட்டு போறது கிடையாது. அண்ட் இது ஒரு சட்டையை மாத்துறது மாதிரி அந்த ஒரு ஆன்மை மாத்திட்டு போகுதுன்னு, என்னடா ஒரு பண வளம் சார்ந்து பேசுறது இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னு கூடாது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நான் பேசுறதோடைய ஒரு மீனிங்கை வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ண முடியும். யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்க ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். எஸ், யா, ஓகே, ஒரே ஃபயர் பாக்ஸா வருது. ஓகே, ஆல்ரைட், குட் குட். சோ இப்போ என்ன அப்படின்னா, ஒன்று, நாம் நம்மளுடைய நோக்கத்தை புரிந்து கொள்கிறோமா. அப்போ அந்த இரண்டாவது இது அப்படின்னா, நம்மளுடைய காலம் வந்து டெம்பரரி. எஸ், அப்போ அந்த டெம்பரரிங்கிறது எப்போ அப்படிங்கிறது தெரியாது. எஸ், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன்னோன் டேட் பிஃபோர் நம்மளுடைய அந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆகிறதுக்கான ஒரு ஆனா we all think that there was a lot of time அப்படினாலும் கூட நம்ம இருக்கின்ற நேரத்தை நேற்று வந்து நம்ம பார்த்தோம். the time value of money, money value of time. இது வந்து ப்ராஸ்பெரிட்டிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். நம்மளுடைய அந்த முழுமைத்தன்மையை, நிறைவுத்தன்மையை ஒரு மகிழ்வா, நிறைவா, ரொம்ப வெற்றிகரமா, உற்சாகமா, நம்மளுடைய மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக, நாமும் வந்து பயன் பெறுபவராக, பயன் உள்ளவர்களாக, அந்த வாழ்க்கைக்கு பிறகு வந்து சொர்க்கம் இருக்கிறதா இல்லையாங்கிறத பத்திலாம் வந்து பேச வேண்டியதில்லை. வாழும் பொழுது இந்த சொர்க்கத்தை நாமே உருவாக்க முடியும், நாமே அந்த சொர்க்கத்தில் சுகிக்க முடியும், நாமே அதுக்கான ஒரு நல்ல சூழலை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எஸ், ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ப அந்த ஒரு பாசிபிலிட்டியோட நம்ம வந்து இருக்கும் பொழுது இப்ப நமக்கான கனவுகள், நமக்கான பல்வேறு இலக்குகள், பல்வேறு பார்வைகள், நமக்கான ஒரு பல்வேறு விருப்பங்கள், ரைட்? எதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எதற்கெல்லாம் ஒரு பக்கெட் லிஸ்ட் போட்டு பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அடையிறதுக்கான அத்தனை அளப்பரிய வாய்ப்புகளாலும் அளப்பரிய சத்தியக்கூறுகளாலும் அமைந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை அது. அப்போ அந்த ஒரு வாழ்க்கையை இருக்கின்ற காலத்தை சிறப்பாக நம்மளால வந்து வாழ முடியும், மிக சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். அப்படி அமைத்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ இன்னொருவருடைய கனவில் மட்டுமே நம்மை தொலைத்து விட்டு அப்படி போறதா, அல்லது அந்த கனவுகளோடு சேர்த்து நமது கனவையும் இன்னும் பெரிதாக வந்து வாழ்த்து விடு. நான் சொல்ற ஒரு கனவுங்கிறது சும்மா ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு சக்சஸ் மட்டுமே சொல்லல. அப்கோர்ஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் you need that kind of materialistic life and growth as well. Yes friends, high five. Yeah, அதோட சேர்த்து நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அப்போ நமக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி, நமக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு இமேஜினேஷன் அப்படின்னாவே இமேஜ் பிளஸ் நேஷன் அப்படின்னு அர்த்தம். Yes, so we have the big nation within us. It's all into different images. And அதுல மிக சரியாக மனம் என்பது மிகப்பெரிய வலிமையான ஒரு கருவி. அந்த கருவியின் மூலமாக நமக்கு எது பிடித்ததோ, எதன் மீது நமக்கான விருப்பம் இருக்கிறதோ, எதையெல்லாம் நம்மளால வந்து உருவாக்குகின்ற சக்தி இருக்கிறதோ, அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் திறமை இல்லாமல் நம்ம வந்து இங்க இன்ஸ்டாலேஷனே ஆகல. எஸ், அப்படி இருந்தாலும் நம்மளுடைய திறமை அதான் வந்து அந்த பர்பஸ் கண்டுபிடிக்கிறதுன்றது. ஓகே, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பாக்குறோம், இருக்கின்ற நேரத்தை ரொம்ப சிறப்பா ஒரு ஈவன் பியாண்ட் அவர் லைஃப் ஆல்சோ வி வில் பி ஏபிள் டு கிரியேட் தி கைண்ட் ஆஃப் லெகசி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அந்த பாசிபிலிட்டி இருக்குல்ல. அப்ப அதுல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்குல்ல. சோ இதெல்லாம் சரி. இது வந்து இரண்டாவது போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, மேபி அதிகபட்சம் ஒரு இப்பெல்லாம் வந்து ஒரு காலத்துலலாம் வந்து ஒரு மாதம் வரைக்கும் எல்லாம் வச்சுட்டு கூட வச்சுட்டுனா லைக் அந்த அதுக்கான ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க, வேற இதெல்லாம் இருக்கும். இப்பெல்லாம் 3 நாள்ல முடிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. சில இடங்கள்ல நான் என்ன கேள்விப்பட்டேன், ஒரு நாளே கூட முடிச்சிடுறாங்க அப்படின்றாங்க, ரைட்? அப்ப மேபி இந்த என்ன மாதிரியான லெகசி வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும், அல்லது என்ன மாதிரியான உருவாக்கங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்லாம் இருக்குல்ல. இது வந்து அதையே வந்து நம்மளால தள்ளி போட முடியும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதான். இது என்ன மாதிரி தள்ளி போட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளால இந்த உலகத்துல அதிகபட்சமா இத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்க, எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தாலும் கூட 125 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஒரு மனுஷனால வாழ முடியும் அப்படின்னா நிச்சயமா ஒருத்தராலையும் வாழ முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்கிறது தானே. அப்ப அந்த இருக்கு அப்படின்னா, அப்போ நமக்கான உடல்ல இருந்து, அது உணவுல இருந்து, உணர்வுல இருந்து, நம்மளுடைய அன்றாட அந்த ஒரு உடற்பயிற்சியில இருந்து நிறைய வகைகள்ல நம்ம வந்து சரி பார்த்துக்க முடியும். நமது உயிரை, உடலை, மனதை மிக வளமாக சிறப்பாக வைத்துக்கொண்டு, அதன் மூலமாக நமக்கான ஒரு திறமையை பெருக்கிக் கொண்டு, அந்த திறமையும் அறிவு கூர்மையும் நம்முள் நெருப்பு புலம்புகளாய் உறங்கி ஒழிக்குது என்பது அந்த ஒரு வகையில நம்மளால வந்து கொண்டு வர முடியும். ஹலோ லாவண்யா, ஹைஃபை. சோ அப்படி பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளால செய்ய முடிகின்ற பல வழிகள் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து சாத்தியக்கூறு. அதுல என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தராலும் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான
பல சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதை பத்தி இன்னொரு முறை நம்ம பேசலாம். எஸ், ஓகே. ஸோ இப்போ 3வது இறப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விதையாவது போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த விதை வளர்ந்து ஒரு மரமாயிட்டு இருக்குமா, அந்த மரத்தின் மூலமாக வந்து ஒரு விதை வருமா, பல விதைகள் இருக்குமா, அதை மறுபடியும் போடுறீங்களா, அது மறுபடியும் முளைக்குமா. அப்ப வந்து நீங்க போடுற ஒரு செயல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய விளைவு பல்வேறு வகையில வந்து வந்துட்டு இருக்கு. இது நான் சொல்றது ஒரு விதை போடுறங்கிறது மட்டும் கிடையாது. ஒருத்தருக்கு வந்து படிக்க வைக்கிறீங்க, இல்ல ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணீங்க, இல்லது நம்மளுடைய குழந்தைகளை வந்து தயார்படுத்தி மிக சரியான ஒரு குடிமகன்களாக வந்து நம்ம வந்து உருவாக்கி இந்த உலகத்துக்கு வந்து கொடுக்கின்ற அது. அப்புறம் அவங்க மூலமா வந்து என்னன்னா, நான் சொல்றது வந்து இந்த கருத்தொடர் அதை மட்டும் சொல்ல வரல. எஸ், இப்போ உங்களை பற்றிய நீங்கள் செய்த அந்த வேலைகள் சார்ந்து உங்களை பற்றிய கடைசி சிந்தனை, கடைசி சொட்டு எப்போது இங்கிருந்து விலகுகிறதோ, அதாவது உங்க பேரு, நான் பேருங்கிறது கூட ஒரு ஐடென்டிட்டி தான். அதாவது நீங்கள் செஞ்சது மூலமா ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுடைய முழுமைத்தன்மையோட நீங்க செஞ்சது மூலமா, நம்ம செஞ்சது மூலமா அது வந்து காலங்காலத்துக்கு ஏதோ ஒன்று பேரை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த 3வது இறப்பும் இல்லாமல் செய்யலாம். அப்படி இல்லைன்னா அதுவும் கூட இல்லாம போயிடும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவின்ற மாதிரி ஆயிடக்கூடாது, ரைட்? அப்ப எஸ், ஹலோ பிரபாகர், சூப்பர், ஹைஃபை, எப்படி இருக்கீங்க? ஆசம், சோ குட் டு see you again. யா, இதற்கு முதல் நிகழ்வுகள்லாம் பிரபாகர் வந்திருந்தாரு, லாவண்யா வந்திருக்காங்க, மகிழ்ச்சி. இன்னைக்கு ஷர்மிலா வந்திருக்காங்க, மகிழ்ச்சி, சிறப்பு. பரிமளா இருக்காங்க, சம்பத்குமார் இருக்காரு, பால் இருக்கீங்க, தாமரை செல்வன், சூப்பர் சூப்பர் சூப்பர், ஆசம். அதே போல வேற யாராவது இருக்கீங்களா, நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஹாய் சொல்லுங்க. so that I will know, because right now I cannot see who all this. Okay, fine. so இப்போ வந்து அந்த முதல் 2 பிறப்புகளையும் மிக சிறப்பாக நம்ம வந்து கண்டுபிடிச்சு, பர்பஸையும் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் மன நலத்தை மிக சரியாக பார்த்து நம்மளுடைய உயர் நோக்கத்தை உயிர் நோக்கமாக மிக சரியாக செய்வது அப்படின்றது, அப்புறம் நம்மிடமிருந்து மாறக்கூடாத, பிரிந்து செல்லக்கூடாத, எதையும் நம்ம வந்து மறந்து போகக்கூடாத, மறுத்து விடக்கூடாத பல வெற்றி வாய்ப்புகள், பல சாத்தியக்கூறுகள், ரொம்ப மகிழ்வாக நிறைவாக வாழ்கின்ற அந்த ஒரு தன்மை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து தொலைஞ்சு போகாம அதுக்கான கிரியேட்டிவிட்டியோட நம்மளால முடிஞ்சதை எதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பாக்குறது. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த ஒன்னு நாலெட்ஜ் ஸ்கில்லா மாத்துறது, அந்த ஸ்கில்ல வந்து மணி மேக்கிங் ஸ்கில்லாவும் வந்து மாத்துறது. எஸ், அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு, so that you'll be able to generate even the generational income also. Yes, that's a possibility. Okay, so with that, அப்போ நமக்கான ஒரு லெகசியையும் கிரியேட் பண்றது. எஸ், இது வரைக்கும் புரியுது, ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? ஹைஃபை. யா, ஸோ அவன் பேசுறது கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து ஒரு காமன் சென்ஸாக இருந்தாலும், the thing is, the common thing about common sense is not common அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. எஸ், அதனால வந்து இது ஒரு சின்ன ஒரு நண்பர்களால் ஒரு நினைவூட்டி கொள்ள கூடிய ஒன்றாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எஸ், இது ஒரு வழி. ஓகே, ஸோ அப்போ ஒரு எம்ப்ளாயியா ஒரு வழி இருக்கு. அப்புறம் உங்களுடைய திறமையை வந்து கண்டுபிடிச்சு நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கன்சல்டன்டாவோ இல்ல ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாவோ அல்லது ஒரு ஸ்பெஷாலிட்டி கன்சல்டன்டாகவோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து இன்னொரு வகையில வந்து பொருள் ஈட்டுகின்ற வழி அப்படின்னு பார்க்கலாம். எஸ், 3வது ஒன்று இருக்கு. 3வது என்ன, ராபர்ட் கியோசாகி சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிறது. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பிசினஸ் ஆபரேட்டர். எஸ், நிறைய பேர் வந்து வெதர் யூ ஆர் இன் த பிசினஸ் ஆர் ஆன் த பிசினஸ், வெதர் யூ ஆர் டூயிங் த பிசினஸ் ஆர் யூ ஆர் சும்மா பிஸியா இருக்கிறது கூட பிசினஸ் அப்படின்னு கூட சொல்லாமா, அப்படிலாம் கிடையாது. நான் சொல்றது வந்து whereas you are able to win through the time. நேற்று நம்ம பேசணும்ல, அந்த எப்படி டைமை வந்து வின் பண்றது அப்படின்னா, நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அங்க வந்து செயல்கள் நடந்து கொண்டிருக்கும். அது எப்படி நடக்கும்? அப்ப you are able to create certain system, yeah, through that. அப்போ நீங்கள் இருக்கிறீர்களோ இல்லையோ உங்களுடைய பணியாட்கள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கான டீம் இருக்கலாம், உங்களுக்கான லீடர்ஸ் இருக்கலாம், உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், உங்களுக்கான அடுத்த எம்ப்ளாயிஸ் உருவாக்குற ஒரு இதுவா இருக்கலாம். பட் there is some way, whereas you put your vision, you bring your leadership out, and through that you are able to create some sort of kingdom or queendom. Yes, இங்க உள்ள பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான குயின்டம் உருவாக்குறது, ஆண்கள் கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கான கிங்டம் வந்து உருவாக்குறது. எஸ், how to become develop
பிசினஸ் ஃப்ரம் எல்எல்சி. சூப்பர். யா, நான் டெஃபினட்டா அந்த ஆன்சர் சொல்றேன் பிரபாகர். ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட். ஓகே, நான் இன்னொரு மெத்தடையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதிலுக்கு டெஃபினட்டா போவோம். எஸ், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். பியூட்டிஃபுல் கொஸ்டின். யா, மற்றவர்களும் கூட உங்களுக்கு எனி கொஸ்டின், யா, ஆஸ்க் மீ எனிதிங் அப்படிங்கிறது தான் வந்து. ஸோ உங்களுக்கு இங்கேயே பதிலும் சொல்லலாம், இல்லை இன்னைக்கு நேரம் சரியா இல்லை மற்ற சூழல்னாலும் கூட இன்னொரு நாள் வந்து நிச்சயமா அதுக்கான பதில் சொல்லலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஆல்ரைட். ஸோ இப்போ அது வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கான பிசினஸ் ஓனரா இருக்கிறது. பிசினஸ் ஓனர் அப்படின்னு சொல்ல முடியாது. யூ ஓன் இட் அண்ட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், யூ ஆர் ரியலி கமிட்டிங். பட் இங்க நான் எந்த அளவுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம நிறைய இப்போ பிசினஸ் பிரேக் த்ரூ பூட் கேம்ப் நம்ம எனர்ஜல் கோச்சிங் மூலமா நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அதுலலாம் நம்ம வந்து ஒரு இது சொல்றது எப்படின்னா, ஆல் தி வே ஃப்ரம் செட்டிங் அப் த பிசினஸ்ல இருந்து உங்களை வந்து ஒரு ஸ்கில் அப் பண்ணிக்கிறது, உங்களை வந்து ஒரு என்ன சொல்றது, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வந்து ஸ்கேல் அப் பண்ற வரைக்கும், யா, உங்களுக்கான செல் அப், அதே போல ஸ்கில் அப், இதோட சேர்ந்து உங்களோட ஸ்கேல் அப் பண்ற வரைக்கும் வந்து நீங்க என்னென்ன வகையெல்லாம் பண்ணணும். யா, அப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்றை உருவாக்கும் போதே அந்த ஒரு டைம் ட்ரேடிங் இப்போ 9 to 5 அப்படிங்கிற மாதிரியா மட்டுமாக இல்லாமல், நீங்கள் செய்கின்றதை இன்னும் வந்து காலங்காலத்துக்கு நிற்பது போலவோ, அல்லது அதை வந்து இன்னும் ஒரு ரிப்பீட்டபிளா பண்ற மாதிரியான ஒரு இதுவோ, அதுவும் வந்து ஒரு சக்சஸ் டெலிவரி சிஸ்டமாவோ, அதிகமான எரர்ஸ் இல்லாம, அதிகமான இழப்புகள் இல்லாம நீங்க வந்து அதை வந்து ஒன்றை வந்து செய்யறது. அது எது வேணாலும் இருக்கலாம். எஸ், அதை வந்து மல்டிப்ளை, நான் அதை பத்தி கூட பேசணும். ரைட், இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கிறோம். மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்றத பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஹவ் வி கேன் ரியலி மல்டிப்ளை ஒன்ஸ் யூ மேக் அ சிஸ்டம். அதை வந்து சரி பண்ற வரைக்கும், பிகாஸ் பீப்புள் ஃபெயில்ஸ், சிஸ்டம்ஸ் will not fail, right? Maybe the systems may fail because of certain thing which is not really properly tested or properly experimented அப்படின்றது. அப்போ இங்கு எதையெல்லாம் வந்து அந்த சரியான கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டு எதெல்லாம் மிக சரியா அது வந்து ஒரு கிரியேட் பண்றோம்னா, அது மூலமாக நீங்கள் வந்து உருவாக்குகின்ற பிசினஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து நான் சொல்றேன். அது ஒரு துறையின் படி நீங்க வந்து அதை வந்து செஞ்சுக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், யா. ஸோ அண்ட் அந்த நிலைக்கு எப்படி நம்ம போறது, யா, அந்த நிலைக்கு எப்படி போறது. அதே போல நான்காவது, ரைட், நீங்க அந்த குவாட்ரண்ட் நீங்க எல்லாரும் எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ங்கிறது வந்து எம்ப்ளாயி அப்படின்னு ஈன்னு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து எஸ்ன்னு போட்டுக்கோங்க, அது ஸ்பெஷாலிட்டி ஆர் யுவர் செல்ஃப் எம்ப்ளாய்டு, அந்த ஒரு கேட்டகரி. அப்புறம் அதாவது தனிநபர் அந்த ஆஸ்பெக்ட். ஓகே, தனிநபர், ஆனா உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு, நீங்க இன்னொருத்தவங்களை நம்பி பிழைக்கல, உங்களோட திறமை வச்சு பிழைக்கிறீங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அப்கோர்ஸ் யூ ஸ்டில் ஹாவ் கிளையன்ஸ், மற்றவர்கள் எல்லாத்தையுமே வந்து சர்வ் பண்ணுவீங்க. ஆனா என்னன்னா உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கு, யா, அந்த ஒரு ஆஸ்பெக்ட். மூணாவது பிசினஸ் ஓன் பண்றது, whereas they are the system builders, யா. நான்காவது ஒன்னு இருக்கு, அது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். யா, இன்வெஸ்டர் மீன்ஸ், இன்வெஸ்ட்னா என்ன அப்படின்னா விதையை விருட்சமாக்குபவர்கள். Yeah, what does it mean, right? You're not just making your money to just சும்மா இருக்கிறது அப்படின்னு கிடையாது, டப்பால போட்டு முடிக்கிறது கிடையாது. நான் முன்னாடி சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து விதையை வறுத்து சாப்பிட்டு விடுவார்கள், அந்த மாதிரி கிடையாது. எஸ், எப்பயாவது தேவை இருக்கவங்க அது வரைக்கும் சேமிச்சு அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்போ வந்து தேவையோ, மகேந்திரன் இப்படிலாம் சொல்றீங்க, ஆனா வந்து நம்ம வந்து எதுக்காக வந்து சேமிச்சு வைக்கிறோம், நமக்கு தேவையானப்ப எடுத்து செலவு பண்றதுக்காக தானே அப்படின்னு கூட இருக்கலாம். எஸ், நான் சொல்றது வந்து இந்த மைண்ட் செட்டே வந்து மாத்துறது, ரைட்? அதான் வந்து நான் முதல் நாள் நம்ம சொன்னோம், மைண்ட் செட்டு கூட கிடையாது, மைண்ட் ஃப்ரீ. அதையும் வந்து ஒரு செட்டுக்குள்ள வந்து வைக்காமல், எத்தடையும் எனக்கு இல்லை எக்கட்டும் வருவதில்லை அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து பார்க்கிறது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வாட் இஸ் தட் லாஸ்ட் திங் இஸ் how you really have that real multiplier effect, how you make your money to work for you. நீங்க மணிக்காக ஒர்க் பண்றது இல்ல, மணி இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ, ரைட்? அப்போ அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரியலி க்ரோயிங், whether you are there or not, it's doing. So இது வந்து ஓகே, இது என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இல்ல இதுல இன்வெஸ்ட் பண்றதா அப்படிங்கிற ஆஸ்பெக்டும் கூட போகல. நான் வந்து you need to find out, there are number of ways. Yeah, we are going to continue, we are going to talk about a lot of things in future, but what is more important is how you can really make that multiplier effect. அங்க வந்து எப்படி கொண்டு வர முடியும், மல்டி எக்ஸ் எஃபெக்ட். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இதை வந்து உங்களுடைய நீங்க போடுற எஃபர்ட் ஒரு தடவை, ஆனா அதுக்கான
ரிசல்ட் வந்து பல மடங்கு வர்றது, வந்துகிட்டே இருக்கிறது. கைண்ட் ஆஃப் பைப் லைன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு முறை எல்லாத்தையும் வீட்டில் எல்லாத்தையும் சிஸ்டம்லாம் செட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் இது இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும். நாட் ஜஸ்ட் ஃப்ரம் ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இட் கேன் கம் ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம். இது எல்லாமே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம இந்த லெஃப்ட் குவாட்ரண்ட் இருக்குல்ல, எம்ப்ளாயியா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறதுல இருந்து நம்ம அப்படியே அந்த பிசினஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல வந்து வர்றது. இது 4 வழிகள் தான். ஒவ்வொன்றும் வந்து ஒன்றைலிருந்து சரியாகி அடுத்தது, அதிலிருந்து சரியாகி அடுத்தது, அதிலிருந்து சரியாகி அடுத்தது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல. இப்போ நம்ம ஹவ் வி கேன் ரியலி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் குவாட்ரண்ட் டு ரைட் குவாட்ரண்ட் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கிறது ஒன்று. ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய அந்தந்த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ்ல இருந்தும் நம்ம வந்து பார்க்கணும். எஸ், இப்போ நான் வந்து ஐ பீன் கோச்சிங் செவரல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் entrepreneurs, employees and other people, and also on the finance and various other areas. இப்போ நம்ம பல மாதிரியான மனிதர்கள் நான் பார்க்குறோம், ரைட்? அட்லீஸ்ட் சம் thousands ஆஃப் கிளைண்ட்ஸ், ரைட்? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீட் இருக்கும், ஒவ்வொரு பார்வை இருக்கும், ஒவ்வொரு அந்த பர்செப்ஷனல் சேஞ்ச் அண்ட் ஷிஃப்ட் வந்து வேற இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா நமக்குள்ளேயே, அதான் நான் வந்து சொல்றது வந்து ஸ்டாப்பிங் யூ, உங்களை நீங்களே நிறுத்திக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது தான். எஸ், அப்ப நம்ம கிட்ட வந்து அந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்ல இருந்து வச்சுட்டு அந்த இது பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் வழிகள் இருக்குது, ரைட்? எவ்ரிதிங் இஸ் ஃபிகர் அவுட்டபிள். அதர்வைஸ் ஆஸ்க் மீ ஹவ், ரைட்? நீங்க வந்து நம்மளுடைய பேக் சேனல்லையோ அல்லது நீங்க இதை ரெக்கார்டிங்ல கேட்டுட்டு இருக்கீங்கனாலும் அதுல இருந்தோ there should be some way to reach me out. You can just type Mahendran Periasamy in Google. You can find a number of ways to reach me out. Yes, LinkedIn மூலமா, Facebook மூலமா, இதன் மூலமா நீ வாருங்கள். நான் I'll say some steps, something, because there is no any காமனான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஒரு நானா வந்து ஒரு ஷூ இது பண்ணிட்டு இது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், கொடுக்க முடியாதுல்ல. ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸை வந்து இது எல்லாத்துக்கும் இட்ஸ் நாட் லைக் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். But the context is very important, right? The context, whatever we are sharing here, the content can be different from person to person. You get my point, friends? Yes, high five, யாரோ ஒரு thumbs up கொடுங்க பார்க்கலாம். ஒரு லைக் பட்டன் கொடுங்க பார்க்கலாம். எஸ். Let me see, இதுவரை வேறு யார் வந்திருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே நம்ம செஷனை வந்து நிறைய பண்ற இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கேள்வி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சுப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ரைட். ஸோ பரிமளா, சம்பத், all right, cool friends. So yes, agree, awesome, super Sampath. Okay, இப்போ வந்து எங்க இருக்கோம் அப்படின்னா, ஓகே, இந்த 4 நம்ம வந்து எப்படி போறோம்? எவ்வழி உங்கள் வழி, ஏன் வழி தனி வழி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய இதுல வந்து எதை வந்து எடுக்க முடியும், அப்ப எவ்வளவு சீக்கிரம் வந்து பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? எஸ், அப்ப அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் பார்க்கும்போது நிச்சயமா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பல நிகழ்வுகள் நீங்கள் பார்த்துருக்கலாம் அல்லது நீங்க போய் பார்க்கலாம். எஸ், எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா இதே மாதிரி அல்லது பல மடங்கு இதுக்கு முந்தைய நிகழ்வுகளும் இருக்கு, இந்த வர தொடர்கள் எல்லாம் இருக்கும். அப்புறம் என்னோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு follow and then I will give more values. Tons and tons of values. இப்போ இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ நம்மை நாமே வந்து எப்படி வந்து அதுல இருந்து சரியாக பொருத்தி கொள்வது, அதுல இருந்து நம்ம வந்து ஒரு உயர்நிலைக்கு எப்படி வந்து நம்மை எடுத்து செல்வது அப்படிங்கிற பார்வையில வந்து பார்த்து just list out yourself that how you can really shape it up, how you can really, because when you expand awareness, everything expands. நம்முடைய விழிப்புணர்வை அதிகரிக்கும் பொழுது அனைத்துமே நம்மளோட வாழ்க்கையே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வரும் அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய பாயிண்ட். எஸ், வித் தட் நோட் நம்ம அப்படியே சில கேள்விகள் போகலாம். எஸ், பிரபாகர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு பதில் சொல்லிடலாம். How to become or develop business from LLC? Yes, you can form LLC. இப்போ அவர் வந்து இப்போ யூஎஸ்ல இருக்காரு, யூஎஸ் பேஸ்டான கொஸ்டின் டெஃபினட்டா உங்களுக்கு ஆஃப்லைன்ல நான் பதில் சொல்றேன் பிரபாகர். இது ரொம்ப ஈஸி, ஒரே நாள்ல வந்து உங்களோட கம்பெனி உருவாக்கிடலாம். அவ்வளோ எளிதாக வந்து நிறைய ப்ராசஸ் வந்து வந்துருச்சு. என்னன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு ஐடியா, அந்த ஒரு பவர் ஆஃப் ஐடியாஸை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு
பல வழிகள் இருக்கு நான் சொன்னது போல. எஸ், ஜஸ்ட் பிங் மீ ஆஃப்லைன், வில் ஆல்சோ டிஸ்கஸ். ஐ ஆல்சோ கிவ் யூ ஆர் ஷோ யூ சம் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஐ கேன் டூ இட். யா, அப்புறம் உங்களுக்குன்னு எந்த அந்த துறையை வந்து ஒன்று தேர்ந்தெடுப்பது, அது சார்ந்த பரிந்துரைகளும் வேணா நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. என்ன எப்படி அதை வந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம திறமை கண்டுபிடிக்க, எப்படி நமக்கான இக்கிகாய் கண்டுபிடிக்க. ஒன்று நமக்கான நாட் தட் யூ நீட் டு நோ எவ்ரிதிங். உங்களுக்கு ஹென்ரி ஃபோர்டு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், எல்லாருக்கும் ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஹென்ரி ஃபோர்டோட கான்செப்ட், அவருக்கு தெரிகிறதோ தெரியலையோ, ஆனால் தெரிந்தவர்களை தன்னை சுற்றி வச்சிருக்கிறார். யா, ஸோ அப்போ அதுதான் வந்து லெவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். யா, பிஸ்னஸ் வேர்ல்டில் வந்து லெவரேஜ், ஹவ் வி கேன் ரியலி லெவரேஜ் அதர்ஸ் டேலண்ட்ஸ், அதர்ஸ் ஸ்டேஜஸ், அதர் பீப்புள்ஸ், அதர் மணி, அதர் திங்ஸ், ரைட். ஸோ நீங்கள் இதெல்லாம் கூட ஒரு ஆஸ்பெக்ட் இருக்க நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்க்கலாம். மேக்கிங் மணி த்ரூ அதர்ஸ் மணி அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அதர்ஸ் மணி தானே. எஸ், அப்போ அதை வந்து பல மடங்கா எப்படி நீங்கள் உருவாக்குறதா இல்லை அதுல இருந்து நம்ம வந்து நொடிஞ்சு போறதாங்கிறது வந்து நம்ம அதை எப்படி பார்க்குறோம், எப்படி அணுகுகிறோம், எப்படி அதை விட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு வரோங்கிறது எல்லாமே இருக்கு, ரைட். சம்திங் லைக் தட். சேம் வே மேக்கிங் அதர்ஸ் பீப்புள் ஸ்டேஜஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரைட், பிசினஸ்ல. அப்போ உங்களுக்கு இப்போ ரெஃபரல் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க நல்ல ஒரு இது கொடுக்குறீங்க, அப்போ அவங்க மூலமா வந்து உங்களுக்கு மறுபடியும் பிசினஸ் வருது. அவர்கள் மூலமா ஒரு பிசினஸ் வந்திருக்கலாம், இப்போ அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலமா வருது அப்படின்னா அது ஒரு பிசினஸ் தானே. அப்போ வந்து மேக்கிங் அதர்ஸ் பீப்புள் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து இதில் எல்லையற்ற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன் வரேன்னா, உங்களுக்குன்னா ஐடியாவும் இருக்கலாம், அல்லது பல ஐடியாஸ் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும், ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரியில் அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எஸ், இப்போ மற்ற ஏரியால ஆப்பர்ச்சுனிட்டி, ரியல் எஸ்டேட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்போ எந்த இதோடைய வேணாலும் நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ வந்து நீங்க அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது கிடையாது. எஸ், நான் சொன்ன ஹென்ரி ஃபோர்ட் எக்ஸாம்பிள் மாதிரி, ரைட். அப்போ நம்ம வந்து இன்னும் எப்படி லெவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவோட நீங்க வந்து யூல் பி ஏபிள் டு ஜென்ரேட், கிரியேட் திஸ் கம்பெனி அண்ட் தென் ஜஸ்ட் கீப் கோயிங். யா, ஆல் ரைட். என்ன சில விதிமுறைகள் அது எல்லாமே லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. எஸ், ஒவ்வொரு எங்க இருக்கிறோமோ அந்த லோக்கல் ஸ்டேட்டுக்கு அல்லது லோக்கல் டிஸ்ட்ரிக்ட், அதாவது இங்கே நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம உலக நாடுகள்லேருந்து மற்ற இடங்கள் இருக்கிறீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்குமான ஒரு விதிமுறைகள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சில இது பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் there are number of opportunities. நான் சொல்கிறேன் வந்து everything is figure outable. There are infinite opportunities, infinite possibilities. Thank you. Hope that was useful, right பிரபாகர்? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? மகிழ்ச்சி. சம்பத், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லைன்னா நம்ம இன்றைய நிகழ்வு அப்படியே நிறைவு செய்வோம். But every day, like, when you are listening, friends, it's not just an entertainment. Just go take actions, so that would really see a huge shift, my dear friends. எனக்கு இன்பாக்ஸ்ல தினம் செய்திகள், அதாவது ஒரு கிராட்டிடியூட் ஆர் சம் இது வந்துகிட்டே இருக்கு. நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க வந்து சொல்றது உண்மையிலேயே அது நிறைவாக இருக்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும். அதனால என்ன செய்றீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கும் நானும் சொல்றேன். எஸ், ப்ளீஸ் டூ ஷேர் இன் யுவர் வால்ஸ். யூ மே நாட் நோ ஹவு யூ கேன் ரியலி டச் சம்மன்ஸ் லைஃப். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மூன்றாவது இறப்பு இல்லாமல் செய்வதற்கு. அப்போ நம்ம பலருக்கு நன்மைகள் செய்யணும், பலருக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது இந்த மாதிரி சின்ன ஷேர் கூட வந்து அது இன்னொருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட். சம்பத் ஒத்துக்கிறீங்களா? பிரபாகர் ஒத்துக்கிறீங்களா? மற்றவர்கள்? எஸ், ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய மறுநாள் நான் பயணத்தில் இருப்பேன். ஆனாலும் ஐ ஆம் கோயிங் டு கமிட் ஃபார் ஈச் ஆஃப் யூ. ஸோ ஐ வில் ஸ்டில் ஷோ அப். எந்த டைமில் எனக்கு வந்து சரியாக ஒத்து வருது, எந்த சூழல், எங்கே நெட்வொர்க் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு we are going to talk on some other interesting, important topic the same way day after tomorrow. So சனி ஞாயிறு விடுமுறை கிடையாது. எஸ், அதனால் தொடர்ந்து just continue listening, continue taking action, my dear friends. Yeah, all right, until see you again, chin up, cheer up and keep shining. Take care, see you all on top. செயற்கரிய செய்வோம், நிகழ்கணத்தில் நிகழ்வோம், வெள்ளி எழு நட ஓடு விரி பரசிர. Yes, awesome. Yeah, beautiful. Yeah, take care, see you on top.